நைட்டு தூங்கும்போது காலில் ஆயில் தடவிட்டோமா, அதுக்கப்புறமா தொப்புல இதே ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஆயிலையும் ஒரு 10 ட்ராப் விட்டுட்டு தொப்புலேருந்து லைட்டாக மெதுவாக அப்படி தடவி கொடுக்கணும். தொப்புல சுற்றியும் தடவி கொடுக்கணும். மெதுவாக லைட்டாக அழுத்தக்கூடாதுங்க, லைட்டாக தடவி கொடுங்க. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுங்களா? 72 நாடி நரம்புகளோட ஒரு மையப்பகுதி ஒன்று. ரெண்டாவது 7 சக்கரங்கள், 7 ஆதார சக்கரங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த 7 ஆதார சக்கரங்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. சிலருக்கு மலை ஏறும்போது பைக்கில், காரில், பஸ்ஸில் போகும்போது வாமிட் ஆகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு மலையிலேருந்து கீழே இறங்கும்போது அந்த மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் 7 ஆதார சக்கரங்கள் இம்பேலன்ஸாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். இப்போ நமக்கு 7 ஆதார சக்கரம் இம்பேலன்ஸாக இருக்கலாம், ஈஸியாக அப்படி போய் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக நமக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது, அப்படியே தூக்கமாக வருதுங்க. சிலருக்கு அப்படியே மந்தமாக இருக்குங்க. சிலர் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி என்னமோ தெரியலப்பா நல்லா தான் இருந்துச்சு, 2 நாள் இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் ஒரு சக்கரத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு சக்கரா தியானம்னு ஒரு கிளாஸ் நம்ம வச்சுருக்கிறோம். அதில் தெளிவாக சொல்லி தருவோம் என்னென்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், நம்மளோட தன்மை எப்படி இருக்கணும். சரிங்களா? இப்போ 7 ஆதார சக்கரங்களையும் பேலன்ஸ் பண்ணணும், உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை சரி பண்ணணும் அப்படின்னாலே தொப்புள்ள தினமும் இந்த ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் கலந்த ஆயிலை விட்டு தடவிட்டு வந்தாலே போதும். இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜியில் காலில் கொடுக்குறோமா, அது உடம்புல உள்ள உள் உறுப்புகளுக்கா, இது சக்தி நிலையில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கா, அப்போ உடம்பே சும்மா சூப்பராக சரியாகிவிடும்.